கோயம்புத்தூர் ரேப் கேஸ் இஷ்யூவை பத்தி நான் 2 விஷயம் தான் பேச போறேன். முதல்ல பேரண்ட்ஸ் 11 மணிக்கு அந்த பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த இடத்துல என்ன வேலைன்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான். அவங்க சூஸ் பண்ண நேரமும், இடமும் தப்பு தான். ஆனா, அதே 11 மணிக்கு பிளாக்ல சரக்கு வாங்கிட்டு 3 பேர் உட்கார்ந்து குடிச்சிட்டு, போதையில 20 வயசு பொண்ண கார்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டு 11 மணிலேருந்து 4 மணி வரையும் கொடூரமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த பையனையும் அடிச்சு 28 தையல் வர்ற அளவுக்கு கொடூரமா தாக்கி, காரையும் அடிச்சு இந்த மாதிரி கிரைம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி குற்றம் பண்ண குற்றவாளியை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 11 மணிக்கு உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு தேடுற நீங்க 11 மணிக்கு உங்க பையன் எங்க இருக்கான்னு என்னைக்காவது தேடிருக்கீங்களா? 11 மணிக்கு உங்க பையன் என்ன பண்றான்னு என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? குட் டச் பேட் டச் பசங்களுக்கும் சொல்லி தந்திருக்கீங்களா? ஒரு பொண்ணோட உடம்பு அப்படிங்கிறது அந்த பொண்ணோட உரிமை. அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இது எல்லாமே பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு விக்டிம்ஸை மட்டுமே ப்ளேம் பண்ணாதீங்க. கிரைம் பண்ண போறவங்க உங்க வீட்லயும் இருக்கலாம். 2வது விஷயம், யங்ஸ்டர்ஸ். தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் வெளியே வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. சாதாரண நிலைமையில இருக்கிற யாருமே பெரிய குற்ற சம்பவங்களோ கொலை சம்பவங்களோ பண்றதில்லை. அந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு அப்ப வராது. இந்த மாதிரி 2 பாட்டில் உள்ள போனாலோ இல்ல ஏதாவது போதை பொருட்களை பயன்படுத்தினாலோ மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கிரைம்ஸ் அதிகமா நடக்குது. போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்குறதை விட்டுட்டு வாழ்க்கையில நல்ல முறையில பயணம் பண்ணுங்க. இந்தியன் உமன் கிரிக்கெட்டர்ஸ் இப்பதான் உலக கோப்பை வாங்கியிருக்காங்க. உலக அளவுல முதல் முறையா வீட்டை விட்டு வெளியே போய் அவங்களோட திறமையை நிரூபிச்சு இந்த மாதிரி சாதிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க பெண்கள் சாதிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட சாதனைகளை முட்டுக்கட்ட போடுற விஷயம். எந்த வீட்லயும் இதுக்கப்புறம் அனுப்ப கண்டிப்பா பயப்படுவாங்க. ஸோ தயவு செஞ்சு பொறுப்பான பெற்றோர்களா இருங்க. செல்ஃப் டிசிப்ளினான பிள்ளைங்களா இருங்க. வாழ்க்கை சாதனைக்கு வேதனைக்கு இல்லை.